ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 15 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல எச்சத்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற நபர் அதிரடியாக கைது செய்த புதுச்சேரி காவல்துறை. புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க அடிக்கடி தீவிர சோதனைகளில் ஈடுபட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரியை அடுத்த நடுக்குப்பத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி இடத்தை மீட்க வந்த அதிகாரிகள். மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் அல்லாத படிப்புகளுக்கு 10% இடஒதுக்கீட்டிற்கு ஆளுநர் ஒப்புதல். அடுத்த கட்ட பணிகளை துவங்கிய சென்டாக் நிர்வாகம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூரை அடுத்த PS பாளையத்தை சேர்ந்த ஜெயராமன் மகன் மாயகிருஷ்ணன் என்பவர் வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படும் திமிங்கலம் எச்சத்தை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்ய பல கோடி ரூபாய்க்கு விலை பேசி வருவதாக விழுப்புரம் சிறக திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆய்வாளர்கள் ஜிரால், துணை ஆய்வாளர் கொளஞ்சி, தலைமை காவலர் விஜய், காவல்துறையினர் குணா, ராஜசேகரன், முரளி, செந்தில் ஆகியோர் வியாபாரி போன்று மாயகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அப்போது மாயகிருஷ்ணன் தன்னிடம் 7 கிலோ திமிங்கலம் எச்சம் இருப்பதாகவும் கிலோ 2 கோடிக்கு தருவதாகவும் விலை பேசியுள்ளார். அவரிடம் காவல்துறையினர் நடத்திய பேரத்தில் கிலோ 60 லட்சத்திற்கு தர ஒப்புக்கொண்டார். அப்போது காவல்துறையினர் திமிங்கலத்தின் எச்சத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அதற்கு மாயகிருஷ்ணன் ஒருவர் மட்டும் வருமாறு கூறினார். அதன் அடிப்படையில் தனியாக சென்ற காவல்துறையினரிடம் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த திமிங்கல எச்சத்தை காண்பித்தார். அதனை பரிசோதித்து பார்த்ததில் திமிங்கலத்தின் எச்சம் என்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அளித்த தகவலை தொடர்ந்து நுண்ணறிவு காவல்துறை குழுவினர் விரைந்து சென்று மாயகிருஷ்ணனை அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். மேலும் அவர் பதுக்கி வைத்திருந்த 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7 கிலோ திமிங்கல எச்சத்தையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வில்லியனூரை அடுத்த சுல்தான்பேட்டையை சேர்ந்த ஒருவர் இந்த பதுக்கலில் சம்பந்தப்பட்டிருப்பதும் மாயகிருஷ்ணன் வீடு இருப்பது புதுச்சேரி மாநிலம் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மாயகிருஷ்ணனை திமிங்கலம் எச்சத்துடன் திருபுவனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மாயகிருஷ்ணனிடம் திருபுவனை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருபுவனை ஆய்வாளர் கலைச்செல்வன், துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் ரியல் எஸ்டேட் பிரமுகரான மாயகிருஷ்ணன் மீது தடை செய்யப்பட்ட பொருள் கடத்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மர் கிரீஸ் என்று அழைக்கப்படும் திமிங்கலத்தின் எச்சத்தின் சர்வதேச மதிப்பு அளவில் கணக்கிடப்படுகிறது. இந்த அம்மர் கிரீஸ் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது, இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அம்மர் கிரீஸ் என அழைக்கப்படும் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சம் பதுக்குள் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் அடிக்கடி சோதனை நடத்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களின் விற்பனையை தடுப்பது தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், நித்யா, ராதாகிருஷ்ணன் மற்றும் கடலோர காவல்படை, மீன்வளத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் போதைப் பொருட்களை தடுக்க கடந்த மாதம் துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது காவல்துறை சார்பில் காரைக்கால் பகுதியில் 300 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு வரும் அனைத்து படகுகளிலும் தற்போது சோதனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் அடிக்கடி சோதனைகள் நடத்த வேண்டும் என்றும் போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
புதுச்சேரியை அடுத்து நடுக்குப்பம் மீனவர்கள் 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நடுக்குப்பம் மீனவர் கிராமம் வந்து தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார். ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் திரும்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் அல்லாத படிப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சென்டாக் நிர்வாகம் அடுத்த கட்ட பணிகளை துவக்கியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் உயர்கல்விக்கான கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் மௌனம் காத்து வந்ததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் தவிப்பிற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் 10% இடஒதுக்கீடு பெறுவதற்கான கோப்பு தயார் செய்து லண்டன் சென்றுள்ள துணைநிலை ஆளுநருக்கு இ-மெயிலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோப்பை ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் வழங்கி தலைமை செயலருக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதனையொட்டி அதற்கான அரசாணை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாணை வெளியானவுடன் சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியலை வெளியிட்டு ஆட்சேபனை பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இறுதிக்கட்ட பட்டியலுடன் முதல் சுற்று இடஒதுக்கீடை வெளியிட்டு சேர்க்கை நடத்திட சென்டாக் நிர்வாகம் பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள கழிவுநீர் தொட்டிகள் தூர்வாரும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் துவங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவுநீருடன் மணல் சேர்ந்து பாதி அளவில் மண் உள்ளதால் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பாதாள கழிவுநீர் குழாய்களில் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான நேரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஆலோசனை நடத்தியதாகவும் இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அண்ணா சாலை நீடராஜப்பர் வீதி இணைப்பு பகுதியில் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற்ற தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த தூர்வாரும் பணியின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு வீதி, தியாகு முதலியார் வீதி, வெள்ளாளர் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, நீடராஜப்பர் வீதி, பாரதி வீதி, புசி வீதி, காந்தி வீதி மற்றும் கண்டாக்டர் தோட்டம், குபேர் நகர், கோவிந்த சாலை, இந்திரா காந்தி நகர், தென்னஞ்சாலை ரோடு பகுதி உள்ளிட்ட தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் பாதாள தொட்டிகளில் தூர்வாரும் பணிகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 289 ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 8 மாத காலம் பணி நீட்டிப்புக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறையில் 2021 ஒப்பந்த அடிப்படையில் 289 ஆசிரியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டனர். ஆண்டுதோறும் ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டு பணி வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கல்வித்துறை ஆசிரியர்களை நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்து பணியாணை வழங்கியது. ஏற்கனவே பணியாற்றிய ஒப்பந்த ஆசிரியர்களின் ஒப்பந்த காலம் கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அவர்களின் ஒப்பந்த காலம் இதுவரை நீட்டிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. புதுச்சேரி சட்டசபையில் அறிவித்தபடி ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரமும் இதுவரை செய்யப்படவில்லை. இதனையடுத்து ஒப்பந்த ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சர் ரங்கசாமி 6 மாதம் ஒப்பந்தம் நீடிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். இதை ஏற்று ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் 2025 ஆகஸ்ட் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் வரை 8 மாதத்திற்கு ஆசிரியர்களின் ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒப்பந்த ஆசிரியர்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையிலும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நூறடி சாலையில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் மற்றும் கண் விழித்திரை பரிசோதனை முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
மறைந்த கண் மருத்துவர் டாக்டர் அமிர்தா மகாலட்சுமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவரது குடும்பத்தினர் சார்பில் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக என்டி மகால் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி நூறடி சாலையில் அமைந்துள்ள என்டி மகாலில் இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் மற்றும் இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகாமினை ஜூலை 30ஆம் தேதி நடத்தியது. இதில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு இலவச சர்க்கரை நோய் மற்றும் இலவச கண் விழித்திரை பரிசோதனை செய்து ஆலோசனை மற்றும் பரிசோதனைகளை வழங்கினர். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் மறைந்த கண் மருத்துவர் டாக்டர் அமிர்தா மகாலட்சுமியின் நினைவு பரிசாக கல்லூரி மாணவி ஸ்ரீ ரதிப்பிரியாவிற்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை மருத்துவர் அமிர்தா மகாலட்சுமி குடும்பத்தினர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நமஸ்காரம், என் பேர் கங்காதரன். நான் இந்த கேம்பு சம்பந்தமான விஷயத்தை கேள்விப்பட்டு அதையும் தாண்டி எனக்கு நெருங்கிய உறவுள்ள எனக்கு இந்த ஃபேமிலி நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்ற நோக்கத்தில் இந்த கேம்பை நடத்துறது பெரிய கோடான கோடி இருக்கிற ஜனங்க எல்லாரும் இந்த கேம்பை அனுபவிக்கணும். இதில் கூடிய பலனை அவங்கவுங்க அனுபவிக்கணும். இந்த கேம்ப்ன்றது அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தவறிட்டு அந்த அவங்க பெண்ணங்களும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினர் ஒரு டாக்டர், அதுவும் ஐ டாக்டர். அந்த டாக்டருக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இன்னைக்கு பர்த்டே. அந்த பர்த்டே நினைவு தினமாக நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு எல்லாரும் பயன்படுறது அந்த ஃபேமிலியோட நோக்கம். அந்த நோக்கத்தை எல்லாரும் நிறைவுபடுத்த வேண்டிய விஷயம் இது. அதையும் தாண்டி இந்த கேம்பில் மற்ற உடல் ரீதியாக இல்லை, கண் ரீதியான சம்பந்தப்பட்ட ஒரு கண் டாக்டருக்கு உண்டான விஷயத்தை அவங்க நிறைவுபடுத்துகிறாங்க. இதை எல்லாரும் பயன்பெற்று எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டணும்னு சொல்லி இந்த கேம்பை நடத்துகிற அதுவும் ஆனந்த அண்ணனுக்கு ரொம்ப கோடான கோடி. புதுச்சேரியில் அஞ்சலக சேவை கிளைகள் துவங்க ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான நபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் இனக்கொள்ளு காவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அஞ்சல் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கும் வாடிக்கையாளர் வசதியை மேம்படுத்துவதற்கும் புதுப்பிக்கப்பட்ட பிரான்சைசி அவுட்லெட் என்னும் அஞ்சலக சேவை கிளைகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் உரிமம் பெற்று துவங்கும் திட்டத்தின் கீழ் பிரான்சைசி அவுட்லெட் திறக்க ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான நபர்கள் அமைப்புகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பிரான்சைசி அவுட்லெட்களில் தபால் தலை விற்பனை, துரித அஞ்சல் முன்பதிவு, பதிவு அஞ்சல் முன்பதிவு, மணியார்டர் மற்றும் பல்வேறு சில்லறை சேவைகள் உள்ளிட்ட பல அஞ்சல் தயாரிப்பு சேவைகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது முறையாக நிரப்பப்பட்ட விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடன் நியமிக்கப்பட்ட அஞ்சல் அதிகாரிக்கு சமர்ப்பிக்கலாம் என்றும், விரிவான வழிகாட்டுதல்கள், தகுதி அளவுகோல்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் அருகிலுள்ள அஞ்சல் கோட்டங்களில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களுக்கு utilities.cpt.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், விண்ணப்பங்களை வரும் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் ஜூலை 31ஆம் தேதி மின்தடை ஏற்படும் என்று துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்தப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஜூலை 31ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை வி மணவெளி ஒரு பகுதி, ஜானகிராமன் நகர், பாரதிதாசன் நகர், கேவி நகரின் ஒரு பகுதி, ஐஓசி ரோட், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9210 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.